10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 2 வினா எண் 4 பார்க்கலாம். ஆரம் 10 மீட்டரும், உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்துக்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக பருக. நாம இதுக்கு ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் போட்டுக்கலாம். இது கூம்பு. இதனுடைய ஆரம் 10 மீட்டர்னு கணக்குல குடுத்திருக்காங்க. நாம எழுதிக்கலாம். ஆரம் R சமம் 10 மீட்டர். இதனுடைய உயரம் 15 மீட்டர்னு குடுத்திருக்காங்க. அதனால எழுதிக்கலாம். H சமம் 15 மீட்டர். கணக்குல சொல்லியிருக்காங்க, இது ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா இதனுடைய கன அளவை நாம கண்டுபிடிப்போம். கொள்கலன் கூம்பு வடிவத்துல இருக்கிறதுனால கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதிக்குவோம். 1/3 பை R ஸ்கொயர் H சமம் 1/3. பையோட மதிப்பு 22/7 R. R கணக்குல 10ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால 10 பெருக்கல் 10 பெருக்கல் H. H எவ்வளவு? 15. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 3 3 I 3 15. 5 22 பெருக்குனீங்கன்னா 110. இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் எடுத்து போட்டுக்குங்க. 11,000 கீழ என்ன இருக்கு? 7 கனமீட்டர். இதுதான் கூம்பினுடைய கன அளவு. கணக்குல சொல்லியிருக்காங்க, கூம்புக்கு அடிப்புறம் வழியாக இந்த பெட்ரோல வெளியேற்றுறாங்க. பெட்ரோல் இப்படி வெளியேறிக்கிட்டே இருக்கு. எப்படி வெளியேறுது அப்படின்னா 25 கனமீட்டர் பெட்ரோல் ஒரு நிமிடத்திற்கு வெளியாகும். அதாவது 25 கனமீட்டர் பெட்ரோல் வெளியாகிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம். அப்படியானா நம்ம கிட்ட அந்த கொள்கலன்ல 11,000/7 கனமீட்டர் பெட்ரோல் இருக்கு. அந்த பெட்ரோல் வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம் வேணும்னா இந்த 1 மேல போட்டுக்குங்க. பை இங்க இருக்கிற 25 கீழே போட்டுக்கணும். 1/25 பெருக்கல் இங்க என்ன இருக்கு? 11,000/7. 11,000/7 அடிச்சுக்குவோம். ஒரு 25 25 4 25 100 மீதி 10 4 25 100 ஒரு 0 440/7. 440 நாம 7ஆல வகுப்போம். 6 7 42 கழிச்சீங்கன்னா 20. 20ல 2 தடவை 7 இருக்கு. 2 7 14 கழிச்சீங்கன்னா 6. புள்ளி போட்டு 0 போட்டுக்குங்க. மேலேயும் புள்ளி போட்டுக்குங்க. 60. 60ல 8 7 56 கழிச்சீங்கன்னா மீதி 4. இன்னொரு 0 போட்டு அந்த 0 கூட நீங்க இறக்கிக்குங்க. 40 7 35. நமக்கு நிமிட திருத்தமாக கேட்டிருக்காங்க. இந்த 62ங்கிறது நிமிடம். அதனால இங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னா இங்க 8 இருக்கு. இங்க 1 நம்ம கூட்டிக்குவோம். கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 63 நிமிடங்கள்னு நமக்கு கிடைக்கும்.